நீலகிரி மாவட்டத்தில் ஆலு குறும்பா தொல் பழங்குடியினர் பாரம்பரியம் மாறாமல் திருமணம் நடத்தி பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகின்றனர். குன்னூர் செங்கல்புதூர் குறும்பா பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் மற்றும் புதுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஸ்வர்ணலட்சுமி ஆகியோருக்கு பாரம்பரிய முறையில் திருமணம் தடபுடலாக நடந்தது. ஒரு நாள் முன்னதாக பெண் வீட்டார் செங்கல்புதூர் கிராமத்திற்கு சென்று மாப்பிள்ளை உறவினர்களின் வீடுகளில் தங்கினர். அங்கு முகூர்த்த நாளான நேற்று குந்தப்பனை ஒலையில் தோரணங்கள் சூழ மாப்பிள்ளை வீட்டின் முன் பந்தல் அமைத்து வெற்றிலை, தண்ணீர், மஞ்சள், குங்குமம் வைத்து மாப்பிள்ளை பெண்ணிற்கு கருகமணி மாலை அணிந்து மஞ்சள் கயிற்றில் தாலி கட்டினார். செங்கல்புதூர் கிராமத்தில் ஆலு குறும்பா சமாஜத்தோட பாரம்பரிய முறையில் திருமணம் நடந்திருக்கேன். இந்த திருமணம் ரெண்டு ஜாதிக்காரங்களை, பொண்ணுக்கு ஒரு ஜாதிக்காரரும் மாப்பிள்ளைக்கு ஒரு ஜாதிக்காரரும் வச்சு போய் பொண்ணு கேட்டு அங்கே கேள்வி பணம் கட்டிட்டு பொண்ணை கூப்பிட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு மணமேடையில் உட்கார வச்சு வீட்டுக்கு மட்டும் பந்தல் இருக்கும். அந்த பந்தலில் உட்கார வச்சு தான் ரெண்டு பேர்த்துக்கு தாலி கட்டுவோம். அதில் கருகமணி தான் எங்களோட தாலி. இப்போ மஞ்சள் கயிறும் சேர்ந்து கட்டுறாங்க. அப்படி தாலி கட்டி முடித்தோடனே அவங்க தண்ணி குடம் வச்சுருப்போம். நிறைஞ்ச குடத்தோட அந்த வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்காக தண்ணி குடம் தூக்கிட்டு வீட்டுக்கு உள்ளே வாசப்படிக்கிட்ட தானியம் கொட்டி வச்சுருப்பாங்க. தானியத்தை வச்சு உள்ளே போயிட்டு குடத்தை இறக்கி வச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணு அந்த தானியத்தை மடியில் அள்ளி எடுக்கணும். அள்ளி எடுத்து அதில் ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு அந்த தானியத்தை அள்ளி கொண்டு போய் உள்ளார வச்சு அங்கே தீபம் ஏற்றிருப்போம். அந்த தீபத்தில் வணங்கி சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியே பந்தல் உட்காருவாங்க. நிறைந்த சந்தோஷம், செல்வ வளத்திற்காக நிறைகுடத்தில் தண்ணீரை சுமந்து வரும் பெண்ணை வீட்டிற்குள் அழைத்து சென்றனர். அங்கு வீட்டிற்குள் தானியங்கள் கீழே விதறி அதில் ஊசி போன்ற ஒரு பொருளை கவனத்துடன் எடுத்த பிறகு தானியங்களை கையால் எடுத்து மாப்பிள்ளை வீட்டில் பெண் வழங்கினார். வீட்டில் விளக்கேற்றி தாய் தந்தையர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இதில் மாப்பிள்ளையின் சகோதரி மற்றும் மாமன் என இருவரும் தம்பதியினருடன் சேர்ந்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இரு வீட்டார் உறவினர்களின் ஜாதிக்கார் கலந்துரையாடலில் குறும்பா வம்ச விருத்தி, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, அனைவரையும் அனுசரித்துச் செல்வது, குடும்ப வாழ்வின் முக்கியத்துவம், குடி உள்ளிட்ட தவறான வழிகளில் செல்லக்கூடாது என அறிவுரைகளை தம்பதியினருக்கு வழங்கினர். பந்தல் உட்கார்ந்தோடனே, மணமேடையில் உட்கார்ந்தோடனே அப்புறம் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி பேச்சு எல்லாம் நடக்கும். ரெண்டு ஜாதிக்காரரை வச்சு அவங்க பொறுப்பு முன்னாடி இவங்களுடைய கல்யாணத்துக்கான அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த புத்தி மாதிரிலாம் சில பேரெல்லாம் சொல்லி அவங்கள உட்கார வச்சு அந்த ஒன்னானான்னு சொல்லி கட்டுவோம். ஒன்னானா கட்டினோடனே அந்த ஒன்னானா அப்புறம் அந்த பொருள் எல்லாம் கொடுப்போம். பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குறத ஜாதிக்காரர்கிட்ட கொடுத்தா அவங்க ரெண்டு பேர் அதெல்லாம் தூக்கிட்டு ஊருக்கு போவாங்க. போய் பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு நமக்கு நிறைய தானியம், தங்கத்துலேருந்து எல்லாமே பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சீர்வரிசை மாதிரி பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு தான் கொடுக்கணும். உலக்கையை வச்சு ஒரு தாம்பால் தட்டில் என்ன வச்சுருப்போன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அந்த பொன்னானம் சொல்லி பணம் கட்டியிருப்போம். அந்த பணமும் பொருளும் தானியமும் இல்லை அதில் தங்க கட்டிங்களும் பேசுவாங்க. அதெல்லாம் அதில் வச்சு தான் அதை ஜாதிக்கார ரெண்டு பேர் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் பொண்ணு வீட்டுக்கு சேர்க்கணும். அப்போ ரெண்டு பேர் 2-3 முறை ரொம்ப பாரமாக இருக்குது, தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி தூக்கி கீழே விழுவாங்க. அப்புறம் தூக்கிட்டு எழுந்துச்சு நின்று தூக்கிட்டு போய் பொண்ணு வீட்டில் உட்காந்து இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இதில் நமக்கு தானியம் கொடுத்துருக்காங்க, பணம், பொண்ணுக்கான பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசும்போது ஒரு நல்லா நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக அவங்க ஊரில் அந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு எங்களுடைய கல்யாண நிகழ்ச்சி முடியுங்க. அப்புறம் விருந்து கொடுப்போம் எல்லாம் அப்புறம் எங்களுடைய பாரம்பரிய பாட்டங்கள்லாம் இருக்கும். இது எங்களுடைய பாரம்பரிய திருமண முறையில். மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு ஒன்னனா என அழைக்கப்படும் பொன்னானம் எனும் பணம், பொருள், தானியங்களுடன் வழங்கும் நிகழ்வில் சீர்வரிசையை சுமக்க முடியாமல் அதிகமுள்ளது என்பதன் அடையாளமாக தாம்பூல தட்டில் அம்மியை வைத்து இரு வீட்டாரும் உலக்கையில் தூக்கி சடங்கு நடத்தினர். விருந்துக்கு பிறகு கிராம மக்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய இசைக்கேற்ப குறும்பா நடனமாடியும் பாடல்கள் பாடியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இன்றைய அவசர உலகில் தொன்று தொட்டு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு என்பதை வேதமந்திரமாக பின்பற்றும் ஆலு குறும்பா தொல் பழங்குடியினரின் மரபு போற்றுதலுக்குரியது.